கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியன் சாப்டர் 3 verse 13ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில வாசிக்கணும்னு ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி. போதும். 13ஆம் வசனத்துல பின்னானவைகளை நான் மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். இதுதான் இன்னைக்கு நாளைக்கு நான் பேச வேண்டிய ஒரு கீவேர்டு. அல்லாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கருப்பொருள். பின்னானவைகளை மறக்கிறேன், மறந்து. அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்னானவைகளை நான் மறக்கிறேன். I do forgetting those things which are behind. எனக்கு பின்னால் இருக்கிற காரியங்களை, கடந்த கால காரியங்களை நான் மறக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்போ இன்னைக்கும் நாளைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் விசாரிக்கும் போது மறக்க வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் விசுவாசிகளோடும் தேவ பிள்ளைகளோடும் பேசணும்னு எனக்கு ஒரு ஏவுதல். அதனால தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய விருப்பத்தின்படி செய்யுங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவன் உள்ளங்கரையில் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன்றார். ஆயுசு நாட்களை நான் விரலுக்குள்ளே வச்சிருக்கேன்னு பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, 20 வயசில் மரித்தவன் பாவி, 90 வயசில் மரிக்கிறவன் பரிசுத்தவான் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது எத்தனை வருடம் வாழ்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டதா? உங்கள் வாழ்க்கை நிமித்தம் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்கலாம். பிரைஸ் காட், கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். பிரைஸ் காட். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கை நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம், ஜீசஸ் மீட்ஸ்னுடைய ஹார்ட்டு, அதாவது கிங்டம் ஆஃப் காட், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எவர் லாஸ்டிங் லைஃப், இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா உலகத்துக்கு அடுத்ததை பற்றி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. பின்னானவைகளை மறக்கணும். தினந்தோறும் தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க. இன்னைக்குரிய வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நான் பேசுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது, அதான் பின்னானவைகள், யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். என் நடக்கை குறித்து கேள்விப்பட்டீங்க. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே நான் ஒரு தேறின ஒரு ஆளு, என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பக்தி வைராக்கியம். அந்த ஸ்கிரீன்ல வசனத்தை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதாவது ஒன்று தேறினவன், மார்க்கத்தில், யூத மார்க்கத்தில் தேறினவன். 2வது பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றவன். 3வது பக்தி வைராக்கியம் உடையவன். அப்போ விசுவாசிகள் கிறிஸ்தவங்க நினைக்கணும், அதாவது இவனுடைய பக்தி வைராக்கியம் எல்லாம் எதுன்னு கேட்டால் பழைய உடன்படிக்கை. அவன் பக்தி வைராக்கியத்தில் இருந்தான். ஆனால் உண்மையான இரட்சகராக இயேசு என்று அவருக்கு தெரியாது. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் இப்போ இங்கே எழுதுறார், இயேசுவை அறிந்த பிறகு பின்னானவைகளெல்லாம் நான் மறக்கிறேன். பின்னானவைகளை மறக்காமல் பின்னானவைகளை ஒரு சைடில் நான் வச்சுக்கிட்டு போனேன்னு சொன்னால் அது என்னால் தொடர்ந்து ஆரோக்கியமான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. பின்னானவைகளை மறக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, நான் மறந்துட்டேன்
அப்படின்றத எப்படி தெரியும் அப்படின்னா, அதை பற்றி பேசவே மாட்டோம். அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். இன்னைக்கு பிசாசு விசுவாசிகளின் வீடுகளை பற்றி தான் பேசுகிறேன். பயங்கரமான கசப்புகள். விசுவாசிகள் வீடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வீக அன்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வீக அன்பு கிடையாது. ஆமாம், இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கனாலே காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏதாயிலும் ஒரு ரீசன் இருக்கும். இல்லை, சும்மா தான் பேசினேன், எப்படி இருக்கிறீங்க, விசாரிக்கிறேன், நீங்கள் சுகவீனமாக இருந்தீங்கல்ல, இப்போ எப்படி இருக்கிறீங்க, அல்லது அந்த மாதிரி கேட்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் பரவலாக காரணம் இல்லாமல் யார் உங்களை தேடி வர்றதில்லை. அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாம் தேடி வருவாங்க. ஆனால் கண்ணீரோடு கூட இருக்கும்போது தேடி வர்றது இல்லை. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருக்கணும். இன்றைக்கி இத்தனை நாளாக நம்ம ஜெபம் நடத்திக்கிட்டு போகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பின்னான காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் வாசிக்கிற அந்த வசனம், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். 22 வாங்க, அப்போஸ்தலர் 22ல் அதை அவர் நினைவு கூறுகிறார். 22:20 அப்போஸ்தலர் சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஸ்தேவானுடைய பழைய வாழ்க்கை, ஊழியர்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்ட விவரம். ஊழியர்கள் ஸ்தேவானுடைய இரத்த பழிக்கு இவன் தான் காரணம். ஸ்தேவானுடைய கொலைக்கு இவர் தான் காரணம். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கொலை செய்யலைனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷ கொலைபாதகர்கள் இன்னைக்கு அதிகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் காசிப் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி. அதே நேரத்தில் நல்ல கவனிக்கணும், ஒருவன் உபதேசத்தை புரட்டி பேசுகிறான் என்றால், ஒருவன் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்றால், அதை கண்டிக்கவும் சபையாருக்கு அறிவிக்கவும் சபையின் தலைவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. காலஞ்சென்ற போதகர் MK சாம் சுந்தரம் சென்னையில் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்தார்கள். ஆயிரமான விசுவாச குடும்பங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் MK சாம் சுந்தரம் அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால். அது தேவனுடைய பாக்கியம். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லுவார், அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நினைக்கிறேன் அவரோட கேஷுவலாக நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த சத்தியத்தை புரட்டி போதிக்கிற ஆட்கள், கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து விசுவாசிகளை தாம் பக்கமாக இழுக்கிற ஆட்கள், இவர்களை குறித்து என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க, சபையில் பகிரங்கமாக நீ கண்டிக்கணும், முடிஞ்ச நேரடியாக கண்டிக்கணும், பகிரங்கமாக கண்டிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஒரு நாள் சென்னை அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில், புருஷவாக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் அவர் என்னை பிரசங்கிக்க அழைத்தார். அப்போது நான் அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு ஊழியரை குறித்து அவர் பகிரங்கமாய் அனௌன்ஸ் பண்ணார். அவருடைய பெயரை சொல்லி, அவர் போகிற போக்கு சரியில்லை, அவருடைய உபதேசம் சரியில்லை, அதனால் என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் இதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்தார். இன்றைக்கு எனக்கு அந்த நினைவுகள் நீங்காமல் இருக்கிறது.
இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஒரு தொடர்பை கர்த்தர் தந்தார். அதனால தான் இன்னைக்கு நான் சொல்றேன், அதே நேரத்தில் தேவையில்லாமல் இன்னொருவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்காததை, கேட்காததை, அறியாததை நம்ம சொல்லி விசுவாசிகளை, ஊழியர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அடுத்தது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சபைக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கின மனிதன். இன்னைக்கு நான் சபையை குறித்து உங்களோடு பேசுறேன். அல்ல பிரதர், கொஞ்சம் பணத்தை குறித்து பேசுங்க பிரதர், கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க பிரதர். அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர். உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளவும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை முழுவதும் சமாதானமாக வாழவும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், உங்கள் ஓட்டம் முடியும் போது ஜெயத்தோடு முடியணும். அதை பற்றி தான் எனக்கு பேச தெரியும். சரியா? இங்கே பாருங்க, சபையை துன்பப்படுத்தினான். அந்த காலத்தில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தம் சபைக்கு துன்பம் வந்த போது இந்த துன்பத்துக்கு காரணம் யார்னா இந்த சவுல். இன்னைக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் போகிற சபைக்கு எந்த விதத்தில் நீங்கள் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஆசையாக இருக்கா? உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, நான் இந்த கிராமத்துக்கு போகிறேன், இந்த ஜார்க்கண்டுக்கு போகிறேன், இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறேன், அல்லது அந்த சென்னைக்கு வெளியே அங்கங்கேயோ போகிறேன், அந்த பக்கம் போகிறேன், போயிட்டு நான் அங்கே போய் ஒரு சபையை நிறுவலான்னு இருக்கிறேன் பாஸ்டர்னா, பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புவார். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை களவாடிக்கிட்டு போகக்கூடாது. அது பேர் தான் பகல் கொள்ளை. புரியுதா உங்களுக்கு? சபைக்கு விரோதமாக எவன் ஒருவன் செயல்படுகிறானோ, ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஏதோ நான் உலக பிரகாரம் சபையை பற்றி, இந்த குறிப்பிட்ட சபையை பற்றி பேசலை, கர்த்தருடைய சரீரமாகிய சபையை பற்றி நான் பேசுகிறேன். யாராவது ஒருவன் சபைக்கு துன்பத்தை கொண்டு வருவானால் அது ஆண்டவரை டைரக்டாக ஆக்ஷன் எடுப்பார். பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் பொதுவாக ஒருத்தர் வழக்கு தொடுப்பார், அது நீதிபதி அந்த வழக்கை கையில் எடுப்பார். சில வழக்குகளை நீதிபதியே முன் எடுப்பார், நீதித்துறையே முன் அந்த வழக்கை எடுப்பார்கள். அது மாதிரி சபைக்கு ஒருவன் துன்பத்தை உண்டாக்கினால் அதை கர்த்தரே முன்னின்று அதை விசாரிப்பார். அதனால் பாரத்தோடு நான் சொல்கிறேன், இந்த நாட்களில், இந்த வருஷத்தின் கடைசியில் சபைக்கு துன்பம் உண்டாக்கக்கூடிய அதை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, அவருடைய பின்னான காரியத்தை சொல்லிட்டு வரேன். 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, வீடுகள் தோறும், இன்னொரு முறை வீடுகள் தோறும், இன்னொரு முறை வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். வீடு வீடா போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. வீடு வீடா போய் நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். அப்போ வீடு வீடா போகிற தப்புன்றியா? ஒரு தென்னிந்திய திருச்சபை போதகர் உதாரணத்துக்கு இருந்தா, அந்த ஆத்துமாக்களுக்கு அவங்க உத்தரவாதம், அவங்க அந்த வீடுகளை சந்திக்கணும், சந்திக்காத பாஸ்டர்களும் சந்திக்கணும், இல்லைன்னா அந்த கமிட்டி மெம்பர் அவங்கள சந்திக்க வைக்கணும். அப்படி சந்திக்காத வீடு சந்திக்காத பாஸ்டரு, ஒன்றுத்துக்கும் இல்லாத பாஸ்டரை அது அவங்க வேறு வகைகளில் சந்திப்பாங்க. இப்போது நான் சம்மந்தம் இல்லாமல் யார் வீட்டுக்கு போக மாட்டேன். புரியுது உங்களுக்கு? இப்போது அதை கஷ்டப்படுறவங்க, இயேசுவை அறியாதவங்க, அல்லது நண்பர்கள், உறவினர்கள், அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் பலவீனமான வீடுகளுக்குள்ளே போய் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் நான் இன்னைக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன்னா,
கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது சிலர் பைபிளில் வளர்ச்சி அடைந்திருக்க மாட்டாங்க, மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஏதோ ஒன்று பேசினா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? பணத்தை சம்பாதிக்க தான் தெரியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வீடுகள் தோறும் நுழைந்து அதை புருஷரை ஸ்திரீகளை இழுத்து காவலில் போட்டு சபையை பாழாக்குகிற ஒரு கொள்ளை நோய் போல சவுலை பிசாசு பயன்படுத்தினான். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இருக்குது. பாஸ்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து சபையில் வச்சிருக்காங்க. ஆனால் சில சிறு நரிகளும் சில குழி நரிகளும் சபைக்குள்ளே நுழைந்து விசுவாசத்தில் பலவீனமான மக்களை தாறுமாறாய் கொண்டு போகிறான். நான் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன், நான் ஒரு பாஸ்டர்ல. ஆனால் 5 விதமான ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது. மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், இல்லை இந்த 5 விதமான அப்போஸ்தலர்கள். இந்த 5 விதமான ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில் ஜீசஸ் மீட்ஸ் இயங்குது. ஆனால் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது நமக்கு கஷ்டம் வருது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற இன்டர்நெட் வழியாக வருகிற, இன்ஸ்டாகிராம் வழியாக வருகிற, ஃபேஸ்புக் வழியாக வருகிற கவர்ச்சிகரமான நடனங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கவர்ச்சிகரமான காதுக்கு இனிய பாடல்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இனிமேல் நீங்கள் தான் பிக்கப் பண்ணிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்ட. நான் ஒரு ஆலயத்துக்கு போனேன் என்றால் அந்த ஆலயத்தினுடைய மக்கள் ஆறுதல் அடையணும், அந்த ஆலயம் பலப்படணும், அந்த போதகர் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். பின்னானவைகளை மறங்க. இப்படிப்பட்ட எதாயில் இருக்குமானால் அதெல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு போயிருட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலர் 9:1. இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, இது பாருங்க, ஏற்கனவே சவுல் அந்த நம்ம ஸ்தேவான் எல்லாரையும் கொண்டு சபை சிதறடிக்கப்பட்டு சபை பல தேசங்களுக்கு சிதறடிச்சாச்சு. அதில் பிலிப்பு தான் சமாரியாவில் போய் 8ஆம் அதிகாரத்தில் ஊழியம் செய்கிறாரு. 9ஆம் அதிகாரத்தில் திரும்ப வாசிங்க. 9:1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்துக்கு போய் ஊழியர்களை கொலை மிரட்டல். ஊழியர்களுக்கு விரோதமா. நான் உடன் ஊழியர்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒருவர் உங்க மேல கை வைக்க முடியாது. அதாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், புரியுதா? கர்த்தருக்கு சித்தம் இல்லாம ஒரு ஆள் உங்க மேல கை வைக்க முடியாது. அதே நேரத்தில் காரணம் இல்லாத, இப்போ நான் ஒரு போதகர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்தால் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கணும். நான் போய் அரசியலில் போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்க்கணும். நம்மளுடைய வேலை என்ன? தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அதனால் இந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் அவங்க படுற பாடுகளை பார்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, சீஷர்களை பயமுறுத்துகிறது. உன்னை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், சிஎஸ்ஐ டயசிஸ் கவனிங்க நான் பேசுகிறத, அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அங்கே தூக்கி உன்னைய போட்டுருவேன், ஒய்ஃபை அங்கே அந்த ஸ்கூலுக்கு மாற்றி விட்டுருவேன். இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் பதவியில் இருக்கிறவனுக்கு 5 வருஷம்தான், புரியுதா? அதுக்கப்புறம் என்ன நிலைமாவுன்னு தெரியாது. புரிஞ்சுக்கணும், காலம் எப்போதுமே ஒரு போல இருக்காது. ஆக மொத்தம் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் த சர்ச் ஆஃப் காட். இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லாவிட்டா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால் இந்த கடைசி நாட்களில் சபை வளரணும், சபை ஆறுதல் அடையணும், சபை பெருகணும். எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மேலேயும் நம்ம வஞ்சகம் வைக்கக்கூடாது. எந்த குரூப்பீஸும் நம்முடைய சபைகளில் வரக்கூடாது. எல்லார் கைகளை உயர்த்தி, இயேசுவே
நான் எதை மறக்க வேண்டுமோ அதை குறித்து எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆலயத்தில் ஒரே பாலிட்டிக்ஸு, கடைசியில் போலீஸு, அதுக்கப்புறம் நீதிமன்றம், அதுக்கப்புறம் ஆண்டவர் நீதித்துறை தலையிடுதல், அதற்கப்புறம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீதிபதிகள் வந்து ஆண்டவரே ஆலயத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவருடைய இரத்தத்தினால விலைக்கரையம் கொடுத்த சம்பாதித்த சபை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது சபை என்பது கட்டிடம் அல்ல, சபை என்பது ஆத்துமாக்களை குறிக்கும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறிக்கும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் எஞ்சியுள்ள நாட்களில் ஆண்டவரை எதை மறக்கணுமோ அதை நான் மறக்க அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு டெடிகேட் பண்ண முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கட்டப்படாத ஆலயங்கள் கட்டப்படணும், பணம் இல்லாத இடங்களில் பணம் வரணும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படணும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பல ஆண்டுகளுக்கு முன்பு மிஷினரிகள் விலைக்கரையம் கொடுத்து சம்பாதித்த எங்கள் ஆலயங்கள்ல சத்துரு விளையாடுறானப்பா. ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல தலைவர்களை சபைக்கு எழுப்பித்தாரும், நல்ல சினாட் மெம்பர்ஸை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மாடரேட்டரை எழுப்பித்தாரும், நல்ல பிஷப்மார்களை எழுப்பித்தாரும். கர்த்தருடைய நாமத்தினால் எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். கர்த்தருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாகட்டும். கர்த்தாவே, நாளைக்கு காலையில் 5:30 மணி ஜெபம் ஆண்டவரே. அந்த 5 நிமிஷம் வார்த்தை கர்த்தர் ஜனங்களை உயிர்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.